வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, ஒரு ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் இருக்குது. எதை ஒளிச்சு வச்சாலும் இதை ஒளிச்சு வைக்கவே முடியாது. அப்படி ஒளிச்சு வச்சா ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய ஸ்மெல் பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வீட்டுக்கும் போகும். என்னன்னு கெஸ் பண்ணுங்கள். கெஸ் பண்ணிட்டீங்களா? பழாப்பழமா? ஓகே, கரெக்ட். பழாப்பழமும் கரெக்டு தான், பட் அது இல்லை. இப்போ ஒன்று காமிக்கிறேன் வாங்க. டொட்டடாய், என்னது? கருவாடு. சூப்பரான, சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இது குச்சி கருவாடுன்னு சொல்லி சொன்னாங்க. ஏற்கனவே ஒரு கருவாடு போட்டிருப்பேன், அது வேறு. இது குச்சி கருவாடா. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 கிலோ வாங்கின மை டியர் பிரதர்ஸ் சிஸ்டர். 1/4 கிலோ 100 சொல்லி சொன்னாங்க. இது கவர்லேயே போட்டு வச்சுருக்கேன். எத்தனை பேருக்கு கருவாடு பிடிக்கும் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கருவாடு ஃப்ரை தான் செய்யலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணுமா மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? ஓகே, கருவாடு இருந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. வாங்கி சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள். அது ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் கருவாடு சாப்பிட்டா நல்லா மில்க் செக்ரீஷன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த சுறா கருவாடு அதுக்கு அவ்வளோ ஒரு மகிமை இருக்கும் போல் இருக்குது. ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு, நம்ம பக்கத்தில் ஆஃபீஸ் போகும்போதும் சரி, அல்லது நம்ம ஆஃபீஸ் போகும்போது மெயினாக நம்ம கருவாடு நம்ம ஒய்ஃப் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. பக்கத்தில் ஒரு பிராமின்ஸு அல்லது அவங்களாம் நான் வெஜிடேரியன் சாப்பிடாதவங்க இருப்பாங்க. அவங்க பக்கத்துலலாம் உட்காந்து சாப்பிடாதீங்க. ஏன்னா வாசம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்புறம் உங்ககிட்ட கேட்பாங்க. கேட்டால் அப்புறம் நீங்கள் தரமாட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கோச்சுக்குவாங்க. தேங்க்யூ.